வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். புதிய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளால் அருகில் உள்ள பள்ளிகளுக்கு செல்ல கடும் சிரமமாக இருப்பதாக கூறி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிளாம்பாக்கத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு அருகே 30 ஆண்டுகளாக ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வழியாக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். இந்த சாலையில் பேருந்துகளை தவிர மற்ற வாகனங்கள் செல்ல போக்குவரத்து காவல்துறையினர் அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பியதாக கூறுகின்றனர். இதனால் அவர்களோடு வாக்குவாதம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்கள் தாங்கள் ஊரப்பாக்கத்திலிருந்து வண்டலூர் மேம்பாலம் வரை சென்று பள்ளி வர வேண்டியிருப்பதாகவும் இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதால் 1 மணி நேரம் தாமதமாவதாகவும் கூறுகின்றனர். எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டும் போக்குவரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டாலும் அதில் இன்னும் பல சிரமங்கள் நீடிப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். இது குறித்த தகவல்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இது குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? என்னென்ன சிரமங்களை சந்திப்பதாக மக்கள் சொல்றாங்க? பூங்குழலி, கடந்த 31ஆம் தேதியிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 300 கிலோமீட்டர் மேல் பயணம் செய்யக்கூடிய SCTC பேருந்துகளிலிருந்து பொதுமக்கள் இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 30ஆம் தேதி திறந்து அடுத்த நாளே பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கு பொதுமக்களுக்கு சற்று சிரமம் இருப்பதாகவும், குறிப்பாக மாநகர பேருந்திலிருந்து வரக்கூடிய பயணிகள், அதாவது கிளாம்பாக்கத்தில் உள்ளிருந்து நேரடியாக மாநகர பேருந்தில் பொதுமக்கள் பயணம் செய்து உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் மாநகர பேருந்தில் இறங்கி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வருவதற்கு ஒரு 200 மீட்டர் ஆகிறது. இதில் எஸ்கலேட்டர் வழியாக வெளியே உள்ளே வர வேண்டிய சூழல் இருக்கிறது. இது சற்று சிரமமாக இருப்பதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். அதேபோன்று எஸ்கலேட்டர் வசதி இருக்கிறது. சில நேரத்தில் பேட்டரி வாகனம் மூலமாக பொதுமக்களை உள்ளே அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இது சற்று சிரமமாக இருப்பதாக பொதுமக்கள் உணர்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது, அதாவது கூடுவாஞ்சேரியிலிருந்து கிளாம்பாக்கம் வரக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்பகுதியில் வரவில்லை. இங்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய MTC பேருந்துகள் மட்டும்தான் இருக்கிறது. கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் வெளியேயே பயணிகள் இறக்கிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் பொழுது அருகிலேயே மெட்ரோ ரயில் நிலையம் வசதியில் இருக்கிறது. அதே போன்று ஓலா, ஊபர் போன்ற கேப் புக் பண்ணும்போது அதில் மாறி வர வேண்டிய சூழலும் பொதுமக்களுக்கு எளிதாக இருந்தது. ஆனால் இங்கு முழுக்க MTC பேருந்துகளை மட்டுமே நம்பி வர வேண்டிய சூழல் இருக்கிறது. மாற்றாக பார்த்தோம் என்றால் புறநகர் ரயில் நிலையம், ஊரப்பாக்கம் வண்டலூர் ரயில் நிலையம் இருக்கிறது. ஆனால் அது கிளாம்பாக்கத்திலிருந்து ஒரு 700 மீட்டருக்கு தொலைவில் தள்ளி இருப்பதால் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் உள்ளே வருவதற்கு பொதுமக்கள் சற்று சிரமமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. 14 நடைமேடைகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ளே இருந்தாலும் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த நடைமேடைகளில் இருப்பது என்று கண்டறிவதற்கு சற்று சிரமமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதெல்லாம் பொதுமக்களுக்கு இன்னும் சற்று சிக்கலாகவே இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் புறநகர் MTC பேருந்தில் கனெக்டிவிட்டி பேருந்திலை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிளாம்பாக்கத்திலிருந்து ஆவடிக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 பேருந்துகள் மாறி செல்ல வேண்டும். சில இடங்களுக்கு மட்டுமே நேரடியாக MTC பேருந்துகள் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த சூழல் பொதுமக்களுக்கு சற்று சிக்கலாக இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதி மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் வடசென்னையிலிருந்து பாரிமுனை அல்லது கோயம்பேடு அங்கிருந்து இன்னொரு பேருந்து மூலமாக மாறி வந்தால் மட்டுமே கிளாம்பாக்கத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் சில சிரமங்களும் சிக்கல்களும் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது
இப்போ பேருந்து பயணி நம்மோட பேசும். சார், எங்க இருந்து வரீங்க? நீங்க எப்படி இப்போ கிளாம்பாக்கத்துக்கு வந்தீங்க? நான் பூந்தமல்லியிலேருந்து வரேங்க. என் பேர் கார்த்திக். கோயம்பேடு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஒரு 2 days கழிச்சு மெசேஜ் வந்தது, கிளாம்பாக்கத்துலேருந்து தான் கிளம்புற மாதிரி, கிளாம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற மாதிரி. பஸ்ஸு வந்து எம்டிசி பஸ்ஸு வந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு இங்கே வந்து அவைலபிளாக இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பூந்தமல்லி டு இது அவைலபிளாக இல்லை. தாம்பரம் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து இங்கே கிளாம்பாக்கம் வர்றதுக்கு இன்னொரு பஸ்ஸு கூடாஞ்சேரி பஸ் ஏறி இப்படி வந்து உள்ள வந்தோம். வெளியே இருந்து வர்றதுக்கு உள்ள பஸ் டெர்மினஸ் இங்கே பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நாங்கள் வயசில் இருக்கிறவங்க நாங்கள் வந்துடுறோம். வயசானவங்களாம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேட்டரி வண்டி எது இருக்குன்றாங்க, ஒன்று தான் இருக்குது போல இருக்குது. கொஞ்சம் நல்லா ஆக்சிஸ் ஆச்சுன்னா. அதாவது தொடர்ச்சியாக பேருந்து இயக்கத்தினுடைய கண்காணிப்பு செய்து வருவதாக சிஎம்டிஏ போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வப்பொழுது பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத ஒவ்வொரு நாளும் இயக்கப்படக்கூடிய பேருந்தின் அடிப்படையில் அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து வருவதாகவும் போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா, உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.